بسم الله الرحمن الرحيم. இது யாருக்கு கொடுக்கணும் கேட்குறீங்களா? அதாவது ஃபித்ரா கொடுக்குறோமே, இது யாருக்கு கொடுப்பது அப்படின்னு கேட்குறேன். யாருக்குன்னு சொன்னால் நீங்கள் ஊரில் கொடுக்குறதா இங்கே கொடுக்குறான்னு கேட்குறீங்களா? அப்படியா? சரி. ஃபித்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே கொடுக்குறோமா ஊரில் கொடுக்குறோமா எது சிறப்பு என்பதற்கு எந்த செய்தியுமே இல்லை. தேவைப்பட்டவங்களுக்கு கொடுக்குறோமா அதான் முக்கியம். எது தேவைப்பட்டவர்களுக்கு கஷ்டப்பட்டவர்களுக்கு நம்ம கொடுக்குறோமா என்பது தான் மிக முக்கியம். இல்லை இங்கிருந்து நம்ம இங்கே தான் கொடுத்தாகணும் அப்படின்னு யாரா சொன்னாங்கன்னா அது பிள்ளை. இங்கிருந்து இங்கே தான் நம்ம அதை கொடுத்தாகணும் அப்படி யாரா சொன்னாங்கன்னா அது எந்த வகையிலும் மார்க்க ரீதியான ஆதாரம் இல்லாத விஷயம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னா துஹது மின் அக்னியாஹிம் வ துரது அலா ஃபுகராஹிம், ஜகாத்துக்கு சொன்னது. ஏழைகள்கிட்ட எடுக்கப்பட்டு பணக்காரர்கிட்ட எடுக்கப்பட்டு ஏழைகளுக்கு விநியோகிக்கப்படும். யாருடைய ஏழைகள்? அவர்களுடைய ஏழைகளுக்கு. அப்போ நமது ஏழைகள் என்றவங்க இங்கே இல்லை. எந்த ஊரில் இருக்கிறோமோ அந்த ஊரை தான் நம்மளுக்கு என்ன செய்து, நமது வாழ்க்கை எங்கே சம்மந்தப்பட்டது? நம்மளோட ஊரோடு சம்மந்தப்பட்டது. அப்போ நமது சம்பாதிச்சு நம்ம அங்கே தான் என்ன செய்கிறோம், அனுப்பிக்க நிற்கிறோம். அப்படின்னா நம்ம பணம் எடுக்கப்பட்டு எந்த ஊருக்குரியவங்களை வேணாங்க அந்த ஊருக்கு என்ன செய்யணும், அனுப்பப்படணும் என்பதை அந்த ஹதீஸ்லேருந்து நம்ம ஆக புரிஞ்சு கொள்ள முடிந்த ஒரு விஷயம். ஆனால் ஒரு ஏழை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதெல்லாம் என்னென்னா ஏழைகளுக்கு கொடுக்கப்படணும். அப்போ நம்ம எடுக்கக்கூடிய ஃபித்ரா கலெக்ஷன் மூலம் ஏழைகளுக்கு நம்ம இங்கே கொடுக்க கிடைக்குதா, தாராளமாக என்ன செஞ்சிடலாம், நம்ம கொடுத்துடலாம். இல்லை ஊருக்கு தான் நம்ம அனுப்பணும்னு நினைக்கிறோமா, தாராளமாக என்ன செய்யலாம், அனுப்பலாம். ஏழைகளுக்கு கொண்டு போய் சேர்ந்ததான்னு மட்டும் பார்த்துக்கணும். இதான் மிக முக்கியம். அது அல்லாமல் யாரெல்லாம் விளம்பரம் தேடுவார்களோ, விளம்பரம் தேடுறவங்களுக்கு நம்ம கொடுத்து போட்டு ஃபித்ராவை இழந்து கொள்ளப்படாது. விலகிட்டா அதாவது ஒரு கூட்டாக சேர்ந்து ஒரு அமைப்பாக சேர்ந்து ஒரு இயக்கமாக சேர்ந்து கொடுக்குறாங்க, நேர்மையாக கொடுக்குறாங்க, நம்பிக்கையாக கொடுக்குறாங்க. எங்களுக்கு போய் நேரடியாகலாம் கேட்டு விசாரித்து கொடுக்க வழி இல்லைன்னா கொடுக்குற தவறு கிடையாது. ஒரு பள்ளி வாயில கொண்டு போய் என்ன செய்யறோம், கொடுக்குறோம், அவர்கள் நிர்வாகமாக செஞ்சு கொடுக்குறாங்க, தவறு கிடையாது. ஆனால் எப்போ நமது அமல்கள் விளம்பரத்துக்கு உபயோகப்படுத்தப்படாமல் என்ன செய்யறோம், நம்ம பார்த்துக்கொள்ளணும். எல்லா விஷயத்துலையும் தான் விளம்பரத்துக்கு உபயோகப்படுத்தப்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் இங்கேயும் பள்ளியில் என்ன செய்கிறாங்க, எடுக்கிறாங்க 50 ரியால் நினைக்கிறேன், கேள்விப்பட்டேன். அப்போ நம்ம கொடுத்தோமா அது உரியவர்களுக்கு போய் என்ன செய்யும், சேரப்போகுது. ஏழைகளுக்கு தான் போய் சேரப்போனால் தாராளமாக அப்படி கொடுக்கலாம். அல்லது நம்ம ஊரோடு சம்மந்தப்பட்ட மக்கள் இங்கிக்கிறாங்களா அவர்களுக்கு கொடுக்கலாம். அல்லது ஊரில் உள்ளவங்களாம் சேர்ந்து எடுத்து என்ன செய்கிறாங்க, அனுப்புகிறாங்களா, கொடுக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ஒரு சாரர் என்ன சொல்கிறாங்க, நாட்டுக்கு தான் அனுப்பணும், அதான் நல்லது, அல்லாஹ் ரசூலுமா சொன்னாங்க, இல்லை. இன்னொரு சாரர் சொல்ல இல்லை, இங்கே கொடுக்குறதா சொல்லுது, அல்லாஹ் ரசூலும் சொன்னாங்களா, இல்லை. ஏழைகளுக்கு கொடுக்கணும்ன்றது அந்த செய்தியில் உள்ள விஷயம். அதோடு நம்ம என்ன செஞ்சுக்கொள்ளணும், முடித்துக்கொள்ளணும். அவர்களுடைய இதுக்கேற்ப என்ன செஞ்சிடக்கூடாது, அதை திசை திருப்பி விடக்கூடாது. பணமாக கொடுக்கலாமாட்டா பணமாக யாருக்கு கொடுக்கலாமாண்டா யார் கொண்டு போய் கொடுப்பாரோ அவர கையில் கொடுக்கலாம். ஆனால் சேர்றவருக்கு பொருளாக தான் சேரணும். எந்த ஏழைக்கு போய் அது சேரணுமோ அது பொருளாகத்தான் அவருக்கு போய் சேரணுமே தவிர, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்களோ அந்த தானியமாகத்தான் போய் சேரணுமே தவிர பணமாக என்ன செய்யக்கூடாது, போய் சேரக்கூடாது. உடனே அல்லாஹ் ரசூலும் இதை சட்டத்தை போட்டிக்கிறாங்கன்னு இல்லாமல் அடுத்த ஆய்வை செஞ்சிடுறது. என்ன ஆய்வு தெரியுமா? அப்படின்னா அவங்களுடைய பெருநாள் உடுப்பு விஷயங்களை யார் கவனிக்கிறது? அவர்களுடைய மற்ற இறைச்சி வாங்கணும், அந்த மற்ற வேலைக்கு அரிசியே எல்லாரும் கொடுத்தா. நான் கேட்குறேன், தானியத்தை கொடுங்கன்னு சட்டம் போட்டது நாங்கள் நீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் போட்டார்ன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் பல ஹிக்மத்துகள் என்ன செய்யும், பல ஞானங்கள் இருக்கும். உங்களுக்கு அவ்வளவு கவலையாக இருந்தால் ஒரு எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட்டு போங்க உடுப்புக்கு. அவ்வளோ கவலையாக இருந்தால் அரிசை மாற்றாமல் விளங்கிட்டான தானியத்தை அப்படி மாற்றிடாமல் எக்ஸ்ட்ராவாக 2000 கொடுத்துட்டு போங்க. இதுலையே மாற்ற பார்க்குறது, இதில் கொடுக்குற அரிசியை ட்ரெஸ்ஸாக சேஞ்ச் பண்ண பார்க்குறது அப்படின்றது இது தவறான விஷயம். ரசூலுல்லாஹ் தானியமாக கொடுக்க சொன்னாங்களா, தானியமாக நம்ம கொடுத்துடணும். மேலதிகமாக கொடுக்க நினைக்கிறோமா, தாராளமாக என்ன செய்யலாம், போட்டு கொடுக்கலாம், அதில் தவறு கிடையாது. அதனால் உரியவர்களுக்கு தானியமாக தான் போய் சேரணும். எந்த இடத்துலையும் என்ன செய்யலாம், நம்ம கொடுக்கலாம், அதில் தவறு கிடையாது.